புனித லுட்மிலா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று புனித லுட்மிலா வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம். புகழ்பெற்ற புனித வென்செஸ்லாஸின் பாட்டி. அவரது ஆட்சியின் போதும் மற்றும் அவரது பேரனின் போதும் போஹேமியாவில் கிறித்துவம் பரவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். லுட்மிலா மத்திய போஹேமியாவின் மெல்னிக் நகரில் 860 இல் பிறந்தார். இளவரசி லுட்மிலா என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். பெரிமிஸ்லிட் வம்சத்தின் நிறுவனர் போரிவோஜின் மனைவியாவார். 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிரேட் மொராவியா நீதிமன்றத்திற்கு சென்றபோது அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். மேலும் ஸ்லாவ்களின் அப்போஸ்தலர்கள் என்று அவரது சகோதரர் சிரிலுடன் அறியப்பட்ட பைசண்டைன் மிஷனரியான செயின்ட் மெத்தோடியஸால் ஞானஸ்நானம் பெற்றார். வென்செஸ்லாஸ் போஹேமியாவின் ஆட்சியின் போது தனது பாட்டியின் வழிகாட்டுதலின் கீழ் கிறிஸ்தவ நற்பண்புகளை பயன்படுத்தினார். அவர் ஒரு அன்பான மற்றும் கருணையுள்ள தலைவராக ஆனார். லுட்மிலா செப்டம்பர் 15, 1921 அன்று அவரது மருமகளால் அனுப்பப்பட்ட கொலையாளிகளால் அவரது கோட்டையில் தனது முக்காடு மூலம் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டார். பெரூனுக்கு அருகிலுள்ள டெடின் கோட்டையில் இறந்தார். அவர் முதலில் டெட்டினில் உள்ள செயின்ட் மைக்கேல் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். பின்பு அவரது உடல் பாகங்கள் அவரது கணவரால் கட்டப்பட்ட பிராகாவில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்திற்கு வென்செஸ்லாஸால் கொண்டு செல்லப்பட்டது. அவளுடைய கல்லறையில் பல அற்புதங்கள் நடந்தன. அவளுடைய கல்லறைக்கு மேலே ஒரு ஒளி பிரகாசித்தது. அதைச் சுற்றியுள்ள அழகான நறுமணம் பக்தர்களுக்கு கடவுளுடனான அவளுடைய நெருக்கத்தையும் அழியாத தன்மையையும் நினைவூட்டியது. லுட்மிலா செப்டம்பர் 15, 1921 இல் இறந்த சிறிது நேரத்திலேயே புனிதர் பட்டம் பெற்றார். லுட்மிலா போஹேமியாவின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார். அவரது விழா செப்டம்பர் 16 அன்று கொண்டாடப்படுகிறது.